எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பிக்கிள் ரெசிபி. இதுவரைக்கும் யாருமே செஞ்சு காமிச்சிருக்க மாட்டாங்க. பச்சை மாங்காய் ஊறுகாய் நம்ம எல்லாருமே போட்டிருப்போம். வெள்ளரிக்காய் எடுத்துட்டு அதே டைப்ல செஞ்சு காமிக்க போறேன். அதிக அளவு எண்ணெய், உப்பு, காரம் இதுக்கு அவசியம் இல்ல. அதேபோல கடுகு, வெந்தய பொடி கூட இது தேவையில்ல. வெள்ளரிக்காய் இருந்தா போதும். ரொம்ப சிம்பிளா ஹாட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் காரம்னு சொல்லி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நெறைய விதமான ஊறுகாய் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். இந்த வீடியோவ பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த டேஸ்ட்டான வெள்ளரிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. வெள்ளரிக்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு பிஞ்சு வெள்ளரிக்காய் இருக்கும் பார்த்தீங்களா, அது எடுத்துக்க வேணாம். கொஞ்சம் பெருசா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாரி இது கூட்டு கூட பண்ணலாம். இல்ல ஃப்ரெஷ்ஷா கூட உங்களுக்கு ஒரு ராய்த்தா அந்த மாரி பண்ணுறதுக்குலாம் இந்த மாரி வெள்ளரிக்காய் தான் நல்லாயிருக்கும். அந்த மாரி வெள்ளரிக்காய் அதுதான் உங்களுக்கு நான் வீடியோல காமிக்கிறேன் பாருங்க. பிஞ்சு வெள்ளரிக்காய் வேண்டாம். இப்ப இந்த பெரிய வெள்ளரிக்கால கொஞ்சம் நம்ம கட் பண்ணிட்டு, இந்த காம்ப கட் பண்ணிட்டு, மொனைய கொஞ்சம் தேய்ச்சோம்னா, கொஞ்சம் உங்களுக்கு அது வந்து கசப்பு தன்மை இருக்கும். அதனால இந்த ஓரங்கள மட்டும் இந்த மாரி தேய்ச்சோம்னா, கசப்பு தன்மை கம்மியாயிடும். இப்ப இத தோல்லாம் எடுக்க வேண்டியதில்ல. உள்ளுக்குள்ள இருக்கிற விதைய மட்டும் எடுக்கணும். அதனால இப்ப நான் கட் பண்ற மாரி முதல்ல 2ஆ கட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அத 2ஆ அதாவது ஒரு வெள்ளரிக்கா அப்படின்னா, அத 4ஆ கட் பண்ணிக்கணும். 4ஆ கட் பண்ணா தான் உங்களுக்கு அந்த விதையெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இந்த மாரி இப்ப கட் பண்ணிக்கலாம். விதையும் நம்ம எடுத்துட்டு அத சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப குளிர்ச்சி உங்களுக்கு. அதனால இந்த மாரி விதைய எடுக்கிறதையும் காமிக்கிறேன். இந்த வெள்ளரிக்காய் ஊறுகாய் கல்யாணத்துல ஒரு ரிசப்ஷன்ல சாப்பிட்டேன். ரொம்ப பிரமாதமா இருந்தது. நான் அங்க போய் சமையல்காரங்கள்ட்ட கேட்டுட்டு வீட்ல ஒரு முறை செஞ்சு பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். மிஸ் பண்ணாம இத செஞ்சு பாருங்க. இப்ப பாருங்க விதையெல்லாம் எடுத்தாச்சு. இது எப்படி நறுக்கிறேன்னு பாருங்க. கொஞ்சம் கிராஸ் வைஸா நறுக்கணும். சாதாரணமா கட் பண்ணாம, கொஞ்சம் கிராஸா கட் பண்ணுங்க. அதேபோல பொடி பொடியா கட் பண்ணாதீங்க. இப்ப நான் எந்த மாரி கட் பண்றேனோ, ஒரு வெள்ளரிக்கானா 4ஆ கட் பண்ணி விதைய எடுத்துட்டு, கொஞ்சம் கிராஸா அந்த சைஸும் பாருங்க. ரொம்ப மொத்தமாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாவும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் எடுத்து நம்ம பவுல்ல போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இதே மாரி கட் பண்ணி பவுல்ல போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற விட்டா, உங்களுக்கு நெறைய தண்ணி விடும். அந்த அளவுக்கு ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு 10 நிமிஷம். அது எதுக்காகனா, நம்ம ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் நறுக்கிக்க போறோம். அந்த நறுக்குற டைம் வரைக்கும் நமக்கு ஊறுனா போதும். இப்போ உப்பு போட்டு பெசறி வச்சாச்சு. இத ஒரு தனியா எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு என்னென்ன காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா, இஞ்சி 2 பச்சை மிளகா, ஒரு வெள்ளரிக்காய் அப்படின்னா, அதுக்கு வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பச்சை மிளகாயையும் பாருங்க, கிராஸ் வைஸா எப்படி வெள்ளரிக்காய் நான் நறுக்கணுமோ, அதே மாரி கிராஸ் வைஸா நறுக்கிக்கலாம். வீட்ல பச்சை மிளகாய் வாங்கி வச்சு அது பழுத்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாரி பழுத்த பச்சை மிளகாய் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா 1லேருந்து 1 1/4 இன்ச்சுக்கு நானு இஞ்சி எடுத்திருக்கேன். நறுக்கிறத விட துருவினோம்னா, நல்லா சேர்ந்துட்டா மாரி இருக்கும். அதனால துருவி வச்சுக்கிறேன். இப்ப இது மாரி துருவி வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது இதுக்கு வந்து புளிப்பு தன்மைக்கு எலுமிச்சம்பழம். அதையும் நானு எடுத்து ஒரு 3, 4 டீஸ்பூன் இருந்தா போதும். பெரிய பழமா இருக்கிறதுனால நானு ஒரு 1/2 பழத்துலயும் கொஞ்சம் எடுத்துன்னு இருக்கேன். நீங்க ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அப்படின்னா, ஒரு மூடி தாராளமா புழிஞ்சு வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். ஒரு 2லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் அவ்வளோதான். எண்ணெய் காஞ்சோனயே முதல்ல பச்சை மிளகாய், இஞ்சி நல்லா எண்ணெயில வதக்கிக்கணும். அந்த காரம் முழுக்க ஆயில்ல இறங்கணும். நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு அடுத்தது இதுக்கு பச்சை மிளகாய் போட்டா கூட கொஞ்சம் கலருக்காக மிளகாத்தூளும் போட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சம் மிளகாத்தூள். இந்த காரம், உப்பு அடுத்தது வந்து வெல்லமும் போடப் போறேன். அதெல்லாமே நம்மளுடைய இஷ்டம். உங்களுக்கு கூட குறைச்சு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் வெள்ளரிக்கால கொஞ்சம் உப்பு சேர்த்ததுனால, இப்ப நான் ஊறுகாய்க்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரே 1 டீஸ்பூன் பொடிச்ச வெல்லம். நாட்டு சர்க்கரைன்னு சொல்றாங்கல்ல, அத கூட நீங்க போட்டுக்கலாம். இல்ல அன்பாலிஷ்டு சுகர் சொல்றாங்கல்ல, அத போட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டுக்கிறேன். நல்லா அந்த வெல்லம்லாம் கரைஞ்சு மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சோனயே, இந்த வெள்ளரிக்காய போட்டுடலாம். வெள்ளரிக்காய போட்டுட்டு நல்லா ஃபாஸ்ட்ல வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வேகக்கூடாது. இந்த வெள்ளரிக்காய் வந்து நல்லா அந்த உப்பு, காரம், இனிப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கணும். அதே சமயத்தில ரொம்ப வேகக்கூடாது. அதனால அடுப்ப நல்லா ஃபாஸ்ட்ல வச்சுட்டு 2டே 2 நிமிஷம். இங்க பார்த்தீங்களா? 2 நிமிஷத்தில பாருங்க, அந்த பச்சை கலர் கூட அந்த வெள்ளரிக்கால போகல.
அதே சமயத்தில் எல்லாத்தையும் நல்லா உப்பு காரத்தை அப்சர்வ் பண்ணியிருக்கு. அடுப்பை நிறுத்திட்டு அந்த 3 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்துருக்கேன். சூடு ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், இன்னுமே நல்லா கோட்டிங் ஆகிருக்கும். சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சாம்பார், ரசம், மோர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மாங்காய் சீசன் வந்துட்டாலே பொடி பொடியாக மாங்காவை நறுக்கி பச்சை மாங்காய் ஊறுகான்னு சொல்லி ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி போடுவோம். அதை விட இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வருஷம் முழுக்கவே இந்த மாதிரி வெள்ளரிக்காய் கிடைக்குது. இப்போ இது வெளியே வச்சா ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நாள் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ஒரு வெள்ளரிக்காயில் ஒரு 4 பேர் உடனே காலியாகிடும். 4 பேர் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு வேளைக்கே நமக்கு இது அவ்வளோவுமே காலியாகிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்த உடனேயே வெள்ளரிக்காய் வாங்கிட்டு உடனே இந்த ஊறுகாய் போட்டு பார்த்துட்டு லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.